காலையில் காஃபி குடிக்கும். ஆனால் அந்த காஃபி எப்படி உருவாகுது நம்ம ஒரு வாட்டியாக நினச்சி பார்த்தோமா, நம்ம மாடு வந்து ஈனும் போது எந்த டயத்தில் ஈனுதுன்னு அதுக்கே நம்ம சொல்ல முடியாது, கரெக்டாக கணிக்கவே முடியாது. அதனால் நம்ம மாடு ஈனாலே வாரம் வாரம் நம்ம வந்து நைட்டு ஃபுல்லும் 10 நாளுக்கு முன்ன வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து பாருங்க, நான் கூட எந்திரிக்கலைங்க. எங்கள் அப்பா தான் கரெக்டாக ஒரு 2 மணி ஆகுது டைம், 2 மணிக்கு எந்திரிச்சு மாடை பார்த்தா தாங்க சேஃப்டியாக இருக்கும். அதில் வேறு தெருவில் வேறு நாய் வேறு அதிகமாக இருக்கும். நாய்க்கு வேறு இந்த மோப்ப சக்தி வந்து அதிகம். அதனால் மோப்பம் பண்ணி அது வேறு கண்ணுக்குட்டி எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனால் பார்த்து அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு பார்க்கணுங்க. மாடு வளர்க்கும் போது இந்த ஈனுத ஸ்டேஜில் பார்த்தோம்னா இளங்குடி விழுது எல்லாமே கரெக்டாக விழுந்துடும். நம்ம மாடு கொஞ்சம் ஓரளவு முட்டாது, சேட்டை இல்லைங்கவே ஓரளவு வந்துட்டுங்க. கண்ணுட்டி எப்படியாவது நம்ம குடிக்க விட்டு பார்த்தாச்சு. கண்ணுட்டியும் கொஞ்சம் குடிக்க முடியாக்கி. கொஞ்சம் காளை கண்ணுட்டி தான் நமக்கு இன்றைக்கி போட்டிருக்கு. பொட்டை கண்ணுட்டி போட்டால் வளர்த்துருக்கலாம். காளை மாடு போட்டிருக்கு. ஆனாலும் காளை மாடு கொஞ்சம் கண்ணுட்டி ஸ்லோவாக தாங்க இருக்குது, ஸ்பீடு இல்லை. நம்ம 2 மணி ஆனாலும் நம்ம வேலை வந்து இப்படி தான் இருக்குங்க. மாட்டுக்கு தீவனம் வெட்டணும், புல் வெட்டணும், மாடு குடிக்க விட முடியாக்கி நம்ம ஒத்தையில் தான். அதனால் அடுத்து எப்படியாவது சங்கடப்பட்டு கண்ணுட்டியை பையாக தான் குடிக்க விடணும். மாடு வளர்க்குறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பாவம் தாங்க. மாடு வளர்க்குறது ஒவ்வொரு வேலையும். காலையில் மாட்டுக்கு தட்டை இருக்கணும், 2 கட்டு தட்டை இருந்தால் தான் மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பருத்தி கொட்டை, புண்ணாக்கு செலவும். மாடு வளர்க்குறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர்லேயும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாடு வளர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் படுத கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கல்யாண வீடு வாழ்க்கையில் ஒரு கல்யாண வீடு வரும். அந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம நிற்க முடியாதுங்க. அந்த மாடை பார்த்துட்டு தான் அடுத்து கல்யாண வீட்டில் போய் நிற்க முடியும். அதனால் அவ்வளோ வேலைப்பாடுங்க. இந்த கன்றுட்டி மாடு எல்லாத்தையும் பார்க்கணுங்க. மாடை சரடை பிடிச்சிக்கிட்டாலே மாடுக்கு வந்து நம்ம வந்து செயின் மாரி அதை பிடிச்சிட்டாலே அந்தளவுக்கு காலை தூக்காது மாடு. அதனால தான் சரடு எல்லா மாட்டுக்கும் போடுவாங்க. ஓரளவு பெரிய பெரிய ஹெச்எஃப் மாட்டுக்கு வந்து சரடு போட மாட்டாங்க. அதனால் மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. ஆனால் கஷ்டப்பட்டால் பலன் இருக்குங்க. மாட்டில் கஷ்டப்பட்டால் பால் இருக்கும். ஆனால் வந்து மாடு வளர்க்குறவங்க வெளியே எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது. வேலைக்கு போனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது ஒரு ஆள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம திடீர்னு நமக்கு ஒரு சென்னை அந்த மாதிரி டூர் எங்கேயும் போனாலும் நம்ம போக முடியாது. ஒரு ஆள் கண்டிப்பாக வீட்டில் நிற்கணும். அதனால தான் மாடு கரெக்டாக ஆள் போட்டாவது பார்க்கணும். ஆள் போட்டு பார்த்தாலும் மாடு நம்ம ஒவ்வொரு மாடு வந்து சேட்டை பண்ணும். ஒரு மாடெலாம் உண்டு. எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் தாத்தா இறந்து போனார். அவர் 3 பேரை மட்டும்தான் மாடு முட்டாது. என்னையும் மாடு முட்டை நான் சரடை பிடிச்சிட்டு அவுத்துருவேன். அதேமாரி சேட்டை உள்ள மாடுலாம் அது ஒரு பானை சோறை தின்னுட்டு இறந்து போயிட்டுங்க. மாடை வந்து கவனமாக பார்க்கணும். சோறு எதுவும் பொங்கக்கூடாது. நம்ம அதிலேருந்து அந்த மாடு இறந்ததுலேருந்து சோறு பொங்கி மாடு வளர்க்கறதே விட்டுட்டோங்க. சோறு ஹெல்த்தியும் இல்லை. அதனால் சோறையும் விட்டாச்சு. இப்போ தட்டை ஒன்று, புண்ணாக்கு அதுவும் அப்பப்போ தான் போடுவோம். வெறும் நம்ம வயலில் வளர்க்க தட்டையை மட்டும்தாங்க போடுவோம். அதனால் மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே சேஃப்டியாக இருக்கணும். அதுவும் நிறையா பானையெல்லாம் நம்ம திறந்து போட்டால் மாடு சாப்பிட்ரும். ஓரளவு கேட்டு போட்டு வேலி போட்டு மாடை வளர்த்தா நல்லதுங்க. இப்போ அதனால் நிறைய பேர் வந்து நல்லா மெத்தடாக சூப்பராக நம்ம தொழு பாருங்க. தொழுக்குள்ள போனாலே மண்டையில் தட்டிடும். எனக்கெலாம் ஒரு 10 வாட்டி மண்டையில் தட்டிடுங்க. அதனாலே நான் அந்தளவு மாடை பார்க்க மாட்டேன். மண்டைலாம் வீங்கிரும். மண்டையே ஒம்பா போயிருங்க. 10 வாட்டி தட்டிட்டு பிறகு கீழே உட்காரணும். அவ்வளோ சரியான வலி வலிக்கும். ஒரு மெயினே தொழு தான். நல்ல தொழுவாக போட்டோம்னா நல்லா இருக்கும் மாடு வளர்க்க. நம்மளும் ஓரளவு போராடி கண்ணுட்டியை குடிக்க வைக்கணும்னா பெரும்பாடாயிருதுங்க. உயிரே போயிடும் உங்களுக்கு. மாடு வளர்த்தா நைட்டு நடுராத்திரி தூங்காமல் எந்திரிச்சாதான் முடியும். நல்ல உறக்கத்தில் எழுப்பி விட்டாருங்க எங்கள் அப்பா. எழுப்பி விட்டு மாடை பார்த்துட்டு நல்லா மாடு வளர்த்தா அந்த மாட்டு முகத்தில் தாங்க காலையில் எந்திரிச்ச உடனே முழிக்க வேண்டியது இருக்கும். வேறு எங்கேயுமே போக முடியாது. மாட்டு சாணி அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு தட்டை எடுத்து போட்டால் தான் வேலை ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம வேலை வந்து தட்டை இருக்கிறது மட்டும்தான். வேறு வேலை நம்ம சாணி எழுத வேலை நமக்கு கிடையாது. நம்ம என்றைக்காக தான் பார்ப்போம் சாணி எழுத வேலை. சாயந்தரம் மட்டும்தான். சாயந்தரம் பால் கறக்குது. காலையில் நம்ம வேலை பார்க்க முடியாது. அதில் தட்டை எடுத்துகிட்டு காலேஜ் போகவே டைம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம மாடு வந்து பார்த்துக்கங்க, ஒரு 5 மாடு, ஒரு மாடு தான், மற்ற எல்லாமே கன்றுக்குட்டி தான். மாடு வளர்க்குறதுனா சாதாரண காரியம் கிடையாது. நான் முன்ன வந்து ஃபுல்லுமே மாடை பார்ப்பேன். இப்போ அப்படி இல்லை. மாடை கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் 2 கட்டு தட்டை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அறுத்துருவேங்க.
ஒரு வருஷத்தில் ஒரு 300 நாளாக தட்டை எடுத்துருவேன். ஒரு 60-70 நாள் 100 நாளாக தட்டை இருக்க முடியாமல் போகும். அது மழை பெய்யும், திடீர்னு மாடு ஈன்னா ஒரு 4 நாளைக்கு தட்டை இருக்க முடியாது. மாடு வளர்க்கலாம் நல்லா. இப்போ வந்து நம்ம எள்ளு புண்ணாக்கு வைக்கணும். மாடு ஈன்னொடனே எள்ளு புண்ணாக்கு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். எள்ளு புண்ணாக்கு தின்னா இளங்குடி சீக்கிரம் விழுந்துடும். நம்ம மாட்டுக்கு வந்து இளங்குடி வந்து நைட்டு விடிய காலையில் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு விழுந்துட்டு கரெக்டாக 2 மணிக்கு ஈனுது. கன்னுட்டியை கஷ்டப்பட்டு குடிக்க விட்டாச்சு. நல்லா கன்னுட்டி நல்லா குடிச்சிட்டு தெம்பா இதெல்லாம் குடித்தோடனே மாட்டில் பாலை கறந்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சுங்க. மாடு ஈன்னோடனே ஒரு இளங்குடி உள்ள தண்டிக்கு வேறு எங்கேயுமே போக முடியாதுங்க. மாடு எதுவும் தின்றக்கூடாது, வேறு நாய் எதுவும் வந்துடக்கூடாதுன்னொடனே அது காவலுக்கே இருக்கணும். இளங்குடி விழுந்துட்டுனா கன்னுட்டியை கட்டி போட்டு எங்கேனாலும் நம்ம போகலாம். மாட்டுக்கிட்டே கட்டி போட்டோம்னா எந்த நாயும் ஒன்றும் முடியாது. மாடு கொன்னே விடும் நாயெல்லாம். நல்ல சேஃப்டி தான். நிறைய பேர் மாடு வளர்த்துருப்பீங்க. அவங்க மாடு வளர்க்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக கன்னுட்டி பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க, பாலை குடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் நம்மளும் பாலை குடிக்க விட்டு ஒரு மணி நேரம் தொழிலே இருந்துட்டு நல்லா ஜாலியாக போயாச்சுங்க. இந்த கன்னுட்டி எல்லா கன்னுட்டியும் எந்திரிச்சிடும் உடனே. இந்த கன்னுட்டி கொஞ்சம் நம்ம தர வழுக்கல்னால எந்திரிக்க முடியலை. நைட்டு வேறு என்னதுனாலையான்னு தெரில, பனி ஓவராக இருந்ததுனாலையான்னு தெரில, கன்னுட்டியும் எந்திரிக்கலை. நம்மளும் வீடியோ ஒரு செல்ஃபில் வச்சுட்டு நம்ம பாட்டில் போட்டு விட்டாச்சுங்க. வீடியோ அது பாட்டில் செல்லு எடுத்துகிட்டே இருந்ததுங்க. அதனால் நிறைய பேருக்கு மாடு வளர்க்குறதுனாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுமாரி தான் பிடிக்கும் ரொம்ப. ஆனால் தட்டை இருக்கும் போது தான் தெரியும் மாட்டோட வெறுப்பு. எப்போடா எங்கள் அப்பா தட்டை இருக்க போகணும்னு பாடாப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு மாடு வளர்க்க பிடிக்கும்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்த வீடியோவுக்கு கீழே. எத்தனை பேர் 8 நிமிஷம் வீடியோ பார்ப்பேன்னு தெரில. 8 நிமிஷம் வேறு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் என் பேச்சை கேட்டு. அடுத்து நம்ம மாடை ஃபுல்லுமே குளிப்பாட்டணும். இப்போ ஒரு 4 நாளைக்கு குளிப்பாட்டக்கூடாது. அடுத்து மாடை ஜம்முன்னு குளிப்பாட்டி வைக்கல்லாம் அள்ளி போட்ட பேர் தான் கொஞ்சம் தொழு வலுவாமல் இருக்குங்க. பழைய காலத்துலாம் குழியாக இருக்கும். தொழு ஃபுல்லும் சிமெண்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா தொழு தாங்க மெயின். முதல்ல நம்ம ஒரு தொழு கட்டணும். நல்லா ஒரு தொழு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஜம்முன்னு கட்டினோம்னா, நல்லா வளர்த்தியாக ஒரு ஸ்டைலாக கட்டினோம்னா, சாணியில் வைக்க தள்ளுவண்டி மாரி வச்சு நீட்டாக வேலை லேசாக அள்ளிடலாங்க. அப்படியே விட்டுரு.